முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து உங்களோடு கூட நான் பேச போகிறேன். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயமா இருக்க போது, ஆகையினாலே முழு கவனத்தோட, சுவாரஸ்யமா எனக்கு இருக்கும், அது உங்களுக்கு சுவாரஸ்யமா இருக்குமான்னு தெரியல, கவனிச்சிங்கன்னா அது உங்களுக்கு சுவாரஸ்யமா இருக்கும். சரிங்களா? முழு கவனத்தோட நீங்க கவனிக்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். கடந்த நாட்களில் ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பதாக எனக்கு தனிப்பட்ட விதத்தில் என்னுடைய சிந்தையில் பயங்கரமான ஒரு போராட்டம் ஒன்று, என் மனைவிக்கு கூட நான் சொல்லலை, அது எனக்கும் என் மாம்சத்திற்கும் இருக்கிற ஒரு போராட்டம் மாதிரி. மாம்சத்தினுடைய ஒரு சில எண்ணங்கள், இந்த பக்கம் தேவ ஆவியானவர் உணர்த்துகிற ஒரு சில காரியங்கள், இப்படி பயங்கரமான ஒரு போராட்டத்தில் என்னுடைய ரொம்ப நாள் அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருந்தது. ஆனால் திடீரென்று எங்கேருந்து வந்ததுன்னே தெரில, ரொம்ப பயங்கரமாக மைண்டு ரொம்ப ஒரு டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. ஒரு இரவு வேளையில் எனக்கு தூக்கம் வரல, ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டேன். அப்போது நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன், ஆண்டவரே என்ன காரணம், நல்லதானே போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு என்ன ஒரு மனதனுடைய போராட்டம், இப்படி ஒரு சிந்தையில் ஒரு அலக்களிப்பு ஒன்று ஏற்படுகிறதே, இது எதனால அப்படின்னு சொல்லி ரொம்ப நான் ஜெபித்துக்கிட்டே இருந்தேன். எனக்குள்ள ஒரு கேள்வி, நான் ஏதாவது சத்துரு நுழைவதற்கு வாசல் ஏதாவது நான் திறந்து கொடுத்துட்டேன்னா, இந்த மாதிரி பல கேள்விகள் நானே ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருந்தேன். அப்போது கர்த்தர் என்னோடு பேசின காரியத்தை தான் உங்களோடு கூட இந்த நாளிலே நான் பேச போகிறேன். பழக்க வழக்கங்கள், ஹேபிட்ஸ், பழக்க வழக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை கர்த்தர் என்னோடு கூட பேசினார். எனக்கு அது புரியல, என்ன பழக்க வழக்கம். அப்போ பழக்க வழக்கம் அப்படின்னா என்னன்றதை ஃபர்ஸ்ட் அறிய ஆரம்பிச்சு, அப்புறம் அதிலிருந்து தொடர்ச்சியாக ஒரு சில காரியங்களை கர்த்தருடைய வசனத்திலிருந்து நான் அறிந்து கொண்டேன். அதை தான் இந்த நாளில் உங்களோடு கூட நான் பேச போகிறேன். சரிங்களா? அதனால முழு கவனத்தோட, இந்த மாதிரி எதிர்பாராத விதத்தில் திடீரென்று நமக்கு வருகிறதான சிந்தையின் போராட்டங்கள், இப்போ சகோதரருக்கு வந்த மாதிரி வேலையில வருகிறதான போராட்டங்கள், இது எல்லாவற்றுக்கும் அடிப்படையாய் ஒரு வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன், பழக்க வழக்கம், ஹேபிட். இதை குறித்து இந்த நாளில் உங்களோடு கூட நான் பேச போகிறேன். முழு கவனமாக கேட்டுங்க. இப்போ ஒரு பழமொழி ஒன்று இருக்கு நம்ம ஊர்ல, தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தொட்டில்ல ஒரு குழந்தையா இருந்து ஒருத்தன் செய்யற விஷயம், அது மாத்திக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த பழக்க வழக்கம் எது வரைக்கும் இருக்குமா? அந்த மனுஷன் சாகிற வரைக்கும் இருக்கும். ஸோ பழக்க வழக்கம், ஹேபிட் அப்படின்னு சொல்றது இது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இப்போ உதாரணத்திற்கு ஒருத்தர்கிட்ட நான் பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் பேசும்போது, நான் ஒருத்தர்கிட்ட பேசுறேன், அவர் என்கிட்ட பேசுறாரு, உரையாடல்ல நாங்கள் இருக்கும்போது அவருடைய வார்த்தை சில வேளைகளிலே சில நேரம் வந்து ரொம்ப கடினமான வார்த்தையா இருக்குன்னு வச்சுக்கோம். நான் அவர்கிட்ட பணிவா பேசுறேன், அவரும் என்கிட்ட பணிவா பேசணுன்ற நோக்கத்துல தான் பேசுறாரு. ஆனா அவருடைய வாயின் வார்த்தை கொஞ்சம் கடும் சொற்களா இருக்கும் பொழுது அது என்ன பண்ணுது? காயப்படுத்துது. இப்போ நான் அவர்கிட்டயோ இல்ல அவரை பற்றி வேற ஒருத்தர்கிட்டயோ இந்த மாதிரி சொன்னாங்க, இப்படி சொல்லிட்டாருங்க அப்படின்ன உடனே அவங்க ஒருவேளை இப்படி சொல்லுவாங்க, இல்லைங்க ஒரு நல்ல மனுஷன் தான், அவருடைய பழக்க தோஷத்துல என்ன ஆயிடுச்சு, அந்த வார்த்தையை அவரு சொல்லிட்டாரு. அப்போ பேசுற பேச்சா இருக்கட்டும், நம்முடைய செயலா இருக்கட்டும், எல்லாவற்றிலுமே பழக்கம் என்பது நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாக இருக்கிறது. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ ஆங்கிலத்திலேயே ஒரு 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 சொல் இருக்கு, அது ப்ராவர்ப் கிடையாது, அது பழமொழி கிடையாது, பட் அது சொல். ஹேபிட் மேக்ஸ் அ மேன். பழக்க வழக்கம் ஒரு மனிதனை உருவாக்கும். நல்ல பழக்க வழக்கமா இருந்தா நல்ல மனிதன் உருவாக்கப்படுவான், கெட்ட பழக்க வழக்கங்களா இருந்தா கெட்ட மனிதன் உருவாக்கப்படுவான். அப்ப பழக்க வழக்கம் இல்லாம ஒரு மனிதன் இல்லை. எந்த மனுஷனா இருந்தாலும் அந்த மனுஷனுக்கு என்ன இருக்குங்க? பழக்கம், ஹேபிட். அதாவது அவங்க அதை விரும்பி செய்யணும்னு அவசியம் இல்லை, அது பழக்கமா மாறினதுனால அவங்களை அறியாமலே என்ன பண்ணுவாங்க, அதை செய்வாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி பேசுறதோ இல்லை அவங்களுடைய பார்வையோ. ஒரு நாள் நான் சின்ன வயசுல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உதடு கடிக்கிற பழக்கம் இருக்கும். சின்ன வயசு ஸ்கூலில் நடந்த ஒரு சம்பவம். சரிங்களா? எனக்கு வந்து இந்த வின்டர் டைமில் ரொம்ப ட்ரை ஆகிடும், உதடு பனி வெடி போயிடுமா. நான் அடிக்கடி இப்படி பண்ணிகிட்டே இருப்பேன், உதடு பண்ணுவேன். ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால், எங்களுடைய ஸ்கூலில் நல்லா ஞாபகம் இருக்குது, அப்போ வந்து எங்களுடைய 8th ஸ்டாண்டர்டோ 7th ஸ்டாண்டர்டோ நினைக்கிறேன். அப்போ அந்த டைமில் எங்களுக்கு கெமிஸ்ட்ரிக்கு வரக்கூடிய ஒரு மிஸ் வந்து மாறிட்டாங்க, வேற ஒரு மிஸ் வந்துட்டாங்க, புது மிஸ் அவங்க. நானும் உட்காந்து எப்பயும் போல் பழக்க வழக்கத்தில் அந்த மிஸ் கிளாஸ் நடத்திட்டு இருக்கிறாங்க.
அப்படின்னு உதடு கடிச்சிட்டு இருக்கிறேன். எனக்கு ரொம்ப நேரமாக பார்த்தாங்க. இங்கே வாங்க, உன் பேர் என்னன்னு கேட்டு, என்னத்துக்கு என்னைய பார்த்து உதட்டு கடிக்கிறேன்றாங்க. உங்களை பார்த்து உதட்டு கடிச்சனா? பாருங்க, இப்போ அவங்க ரொம்ப கடும் கோபத்தில் கேட்குறாங்க என்கிட்ட. அவங்க வேற ஏதோ அர்த்தத்தில் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ நான் சொன்னேன், மிஸ் எனக்கு உதடு ரொம்ப காயம், எனக்கு அப்போ வர ஒழுங்காக இங்கிலீஷ் வராது, இங்கிலீஷில் வேற பேசணும், மை லிப்ஸ் கெட் ட்ரைடு, இப்படிலாம் சொல்ல தெரியாது எனக்கு. ஏதோ எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் தப்பாக ஒன்று வளரி அப்புறம் ஏதோ எஸ்கேப் ஆகிட்டேன். இப்போ நல்லா கவனிக்கணும். இப்போ என்னன்னா, அதுக்கப்புறம் அன்னையிலிருந்து அந்த பழக்கத்தை நிறுத்தினவன் தான். காஞ்சி போனால் என்ன, ஏதோ ஒன்று ஆகிட்டு போகுது போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்போ நல்லா கவனிக்கணும். இதெல்லாம் இந்த மாதிரி யோசிச்சு பாருங்களேன். நம்ம வாழ்க்கையில் சும்மா நம்ம செஞ்ச செயல் ஏதாவது பழக்க வழக்கமாக மாறி நமக்கே அது என்ன இருக்கும், பெரிய ஒரு தீவினையாக அது மாறி இருக்கும். இப்போ எப்படி பிசிக்கலா ஒரு சரீரத்தில் பழக்க வழக்கங்கள் இருக்கிறதோ அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஒரு சில பழக்க வழக்கங்களை நாம் பழகி கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்போ நான் சொன்ன மாதிரி எப்படி ஒரு பழக்க வழக்கம் ஒரு மனிதனை உருவாக்குகிறதோ அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஒரு சில பழக்க வழக்கங்கள் ஆவிக்குரிய மனிதனை, உள்ளான மனிதனை தேறினவனாக, ஒரு பூரண மனிதனாக மாற்றக்கூடிய வல்லமை உடையதாக இருக்கிறது. இன்னைக்கு நான் பேச போகிறதான இந்த செய்தியினுடைய தலைப்பு பரிசுத்த பழக்கங்கள், ஹோலி ஹேபிட்ஸ். இதை குறித்து உங்களோட நான் பேச போறேன். ரொம்ப சுருக்கமாக தான் பேச போறேன். ஒரு சில வசனங்கள் தான் இருக்க போது, அதனால ரொம்ப கவனத்தோட நீங்க கவனிக்கணும். இது ரொம்ப ரொம்ப நம்ம வாழ்க்கைக்கு அத்தியாவசியமானது. ஏன்னு சொல்லி சொன்னா, நம்ம யாருமே சரீர பிரகாரமா இருக்கக்கூடிய பழக்கத்தை தான் நம்ம கவனிக்கிறோமே ஒழிய ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் நமக்கு மாறுவது இல்லை. ஏன்னா நிறைய நேரங்கள்ல நம்ம இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்னு சொல்றோம் இல்லைங்களா, ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இந்த தேவனோடு இருக்கிற இந்த வாழ்க்கையை நம்ம எப்படி நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, இது ஒரு ட்ரீம் மாதிரி நினைச்சுக்கிறோம். போகணும், ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணணும், ஜோம் பண்ண உடனே ஆண்டவர் எனக்கு இதை தந்துருவாரு. எப்ப தருவாரு? ரட்சிக்கப்பட்ட நாளிலே, புதுசா ரட்சிக்கப்படும் போது ஏதாவது ஒரு வேண்டுதல் வைக்கும் போது கர்த்தர் வேண்டுதலுக்கு செவி சாய்த்து பதில் கொடுத்தார். ஆனா எல்லா நேரமும் நம்ம போய் ஜோம் பண்ண உடனே எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாருன்னா நம்ம ஆவிக்குரிய மனிதனாக என்ன பண்ண முடியாதுங்க, வளர முடியாது. அப்போ கர்த்தருடைய இன்டென்ஷன் நீங்க கேட்டதெல்லாம் கொடுக்கறதுக்காக கர்த்தர் உங்களுக்கு கிடையாது. தேவனுடைய நோக்கம், தேவன் எதற்காக நம்மோடு கூட உறவு கொள்றாருன்னா, நம்மை அவரை போல மாற்றுவதற்காக, பூரண மனிதர்களாக நம்மை உருவாக்குவதற்காக, அவருடைய சாயலாக நாம் வணைந்து கொள்ளும்படியாக, பரலோகத்திற்கு தகுதி உள்ளவர்கள் ஆகும்படியாக நம்மளை முழுமையாக்குவது தான் யாருடைய நோக்கம்? தேவனுடைய நோக்கம். சும்மா நம்ம கேட்கறதெல்லாம் கொடுக்கறது அவர் ஒரு வேலை கொடுக்கலாம். அவர் இந்த பூமியில் இருக்கும்போது தேவைகளுக்கு அவர் தேவையை சந்திக்கிற தேவனா இருக்கிறாரு. பிரச்சனைகள் மத்தியில் தன்னுடைய கரத்தை வெளிப்படுத்தி அற்புதத்தையும் மகிமையும் காண்பிக்கிறவரா இருக்கிறார். ஆனா இது மாத்திரமே அவருடைய ஃபுல்னஸ் கிடையாது, அவருடைய மொத்த முழுமையும் இது கிடையாது. நம்மள ஒரு விதத்துல நம்மள உருவாக்க நினைக்கிறார். நான் சொல்றது புரியுதுங்களா? எல்லாரும் என்னை பாருங்க, நம்ம எல்லாரையும் கர்த்தர் ஒரு விதத்துல உருவாக்க விரும்புகிறார். அதனால்தான் பல இடங்களிலே நாம் உருவகப்படுத்தி படுகிறத பார்க்கிறோம். என்னது? அவர் குயவனாகவும் நாம் அவருடைய கரங்களில் இருக்கிற களிமண்ணாகவும். நிறைய இடங்கள்ல பார்க்கிறோம் அவர் என்ன பண்றாரு, ஒவ்வொரு பாத்திரத்தையும் ஒவ்வொரு பிரயோஜனத்திற்காக என்ன பண்றாரு, அதை உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார். அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் அவருடைய கரங்களிலே வணைந்து கொள்ளப்படுகிற பாத்திரங்களாக நாம் இருக்கிறோம். இதுல யாருக்காவது சந்தேகம் இருக்குதா? இல்ல. அப்ப நம்ம எல்லாருமே பூரணப்பட வேண்டியதும் நல்ல பழக்கங்களை பழகி கொள்ள வேண்டியதும் அவசியம். இதுல உலக பிரகாரமா, அதை விட ரொம்ப முக்கியமா ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஒரு சில பழக்கங்களை நாம் பழகி கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இதுதான் உள்ளான மனுஷனை, நீங்க கர்த்தருடைய வருகையோ இல்லை என்றால் நம்முடைய மரண நாளோ எது வரப்போதோ அது வரைக்கும் நம்மள நாளுக்கு நாள் நம்மை பூரணப்படுத்துவது எதுங்க? நல்ல பழக்கம் உள்ள ஆவிக்குரிய வாழ்க்கை ஒன்றே. ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? சோ எடுத்த உடனே ஒரு நாள்ல கர்த்தர் உங்களுக்கு செஞ்சிட்டாரு, ஒரு நாள் நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டேன். நிறைய பேர் பாத்தீங்கன்னா, நான் அப்படி அந்த மாதிரி எனக்கு நடந்திருக்கு. நீங்க உங்களுக்கு நடந்திருக்கான்னு தெரியல. இந்த புதுசா ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம் பாத்தீங்களா, ஜெபம் பண்ணிட்டு திடீர்னு அன்னைக்கு ஒரு நாள் ஒரு ஃபயர்ல 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு வருவோம். ஜெபம் பண்ணிட்டு வந்தோன்னா, அப்பா ஏதோ ஒன்று சாதிச்சுட்டோட அப்படியே ஒரு காலர் தூக்கி விடுற மாதிரி. அடுத்த நாள் பார்த்தா அடுத்த ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஜெபமே இருக்காது. ஒரு நாள் ஜெபம் பண்ணியிருப்போம், அந்த ஒரு நாள்ல 1 மணி நேரம் ஜெபம் பண்ணியிருப்போம். அதுவே நமக்கு என்னமோ 2 வாரத்துக்கு திருப்தி கொடுத்த மாதிரி என்ன பண்ணுவோம்,
நேற்று தான் 1 மணி நேரம் ஜோம் பண்ணியாச்சு, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் 1 மணி நேரம் ஜோம் பண்ணாமே. இப்படி இந்த 1 மணி நேரம் ஜபத்தை வச்சு 2 வாரம் நான் ஓட்டி இருக்கிறேன். நான்லாம் என்னுடைய வாழ்க்கையில இருந்து சொல்றேன். இப்போ இந்த இப்படிப்பட்டதான காரியம் இது எப்போ, அது ரட்சிக்கப்பட்ட நாளில் ஒரு புதுசா வர்ற நாட்கள் அது ஓகே. ஆனா இதே கண்டினியூட்டி இன்னும் இருந்துச்சுன்னா நான் தேவன் விரும்புகிற பாதையில என்னால் என்ன பண்ண முடியாது, நடக்க முடியாது. தேவ மகிமை என் வாழ்க்கையில வெளிப்பட முடியாது. அப்போ இந்த நாளிலே ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட நான் பேச போகிறேன். 7 முக்கியமான காரியங்கள், பரிசுத்த பழக்க வழக்கமாக நாம் செய்ய வேண்டியதான 7 முக்கிய காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். முதலாவது நாம் வாசிப்போம் சங்கீதம், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான், சங்கீதம் 119 105. உம்முடைய வசனம் சேர்ந்து வாசிப்போம். என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. திரும்ப எல்லாரும் சத்தமா வாசிக்கலாம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. முதலாவது பழக்க வழக்கம், தேவனுடைய வார்த்தையை தினசரி உட்கொள்ளுகிற ஒரு பழக்கம் நமக்கு உண்டாக வேண்டும். தினசரி நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை தினசரி, ஒரு நாள் 2 நாள், இல்ல வாரத்துக்கு 2 நாள், ஒரு நாள் விட்டு ஒரு நாள், இதெல்லாம் கிடையாது. தினசரி, ஞாயிற்றுக்கிழமையும் உட்பட. ஞாயிற்றுக்கிழமை என்ன திரும்ப பண்ணிடுவோம், ஞாயிற்றுக்கிழமை தான் போய் பிரசங்கம் கேட்குறோம். ஞாயிற்றுக்கிழமை அப்புறம் என்னத்துக்கு பைபிள் படிச்சுக்கிட்டு, இப்படி நம்ம நிறைய நேரம் நம்ம செய்திருக்கிறது உண்டு. ஆனா தினசரி கர்த்தருடைய வார்த்தையினுடைய உட்கொள்ளுதல் ஆவி மனிதனுக்கு உண்டாகும் பட்சத்திலே நம்பால தேவன் வைத்திருக்கிற அவருடைய பாதையில நடக்க முடியும். நம்முடைய தொலைதூர பயணத்திற்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஆறுதலாக, நம்மை தேற்றுகிறதாக, நமக்கு துணையாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. கர்த்தருடைய வார்த்தையில நம்ம இங்க வாசிக்கிறோம், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். தீபம்னா என்னதுங்க? தீபம் எவ்வளவு பெரிய லைட் கொடுக்கும்? குட்டியா தான் இருக்கும். அது இப்ப இங்க வச்சீங்கன்னா இங்க இருந்து ஒரு 1/2 அடிக்கு தான் உங்களுக்கு வெளிச்சம் தெரியும். கரெக்டுங்களா? ஸோ எனக்கு ஷார்ட் டேர்ம், அதாவது அடுத்த அடி நான் எடுத்து வைக்கிறதுக்கான வெளிச்சமும் கர்த்தருடைய வார்த்தை தான். அடுத்ததான் என்ன போட்டிருக்கு, என் பாதைக்கு வெளிச்சம். வெளிச்சம்னா என்ன அர்த்தம்? அந்த வெளிச்சம்ன்றது ஃபுல்லா அந்த லென்த்துக்கு மொத்தத்துக்கும், நான் நடக்க போற பாதை மொத்தத்துக்கும் இருக்கக்கூடிய வெளிச்சம். இப்போ உதாரணத்திற்கு சாயங்கால நேரம் எடுத்துக்குவோம், சூரியன் அஸ்தமனம் ஆகிறது அந்த டைம்ல எடுத்துக்குவோம். சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சுனாலும் கொஞ்சம் என்ன இருக்கும், வெளிச்சம் இருக்கும். கரெக்டுங்களா? சூரிய ஒளியினுடைய வெளிச்சம் வேற, சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அஸ்தமனத்தினுடைய வெளிச்சம் வேற. அப்ப அந்த வெளிச்சத்திலையும் கொஞ்ச நேரம் நம்மளால என்ன பண்ண முடியும், நடக்க முடியும். இப்போ இது ரெண்டுக்குமே என்னதான் பொதுவா இருக்குதுங்க? தாவீது என்ன சொல்றாரு, உங்களுடைய வார்த்தை தான். நான் அடுத்தடி என்ன எடுத்து வைக்கணும்ன்றதும் உங்க வார்த்தை தான். என்னுடைய பாதை நெடுக, அது எவ்வளவு பெருசா இருந்தாலும் அந்த பாதை மொத்தத்திற்கும் எனக்கு வெளிச்சம் தருவது உம்முடைய வார்த்தை தான். அப்போ தாவீதுனுடைய இப்ப இந்த சங்கீதம் 119 ரொம்ப ரொம்ப ஒரு பெக்யூலியரான ஒரு அதிகாரம் இல்லைங்களா? நீங்க இதை வாசித்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறதான எல்லா வசனத்திலையும் கர்த்தருடைய வார்த்தை, நியாயப்பிரமாணம், கற்பனைகள்னு சொல்லி எல்லா வசனத்திலையும் இருக்கும். இருக்கிற எல்லா மொத்த வசனத்திலையுமே ஏதாவது ஒன்று கர்த்தருடைய வார்த்தைக்கு சம்பந்தமான இன்னொரு பதம் அந்த வசனத்திலே போடப்பட்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அப்போ இந்த அதிகாரம் முழுசுமே இதை இதுக்காகவே டெடிகேட் பண்ணியிருக்காரு. அவர் சொல்றாரு, உங்களுடைய வசனம் தான். நான் நடக்கணும்னா, என் பாதைக்கு வெளிச்சம் வேணும்னா உங்க வசனம் தான். வசனத்தினுடைய உட்கொள்ளுதல் ஒரு மனிதனுக்கு இல்லாமல் அந்த மனிதன் இருளிலே தடவி கொண்டு நடக்கிற மனுஷனை போல இருப்பான். இப்போ கவனிங்களா, எல்லாரும் என்ன பாருங்க, உங்க வீடு, உங்க ரூம் இருக்குன்னு வச்சுக்குவோம், உங்களுடைய பெட்ரூம். உங்களுடைய பெட்ரூம்ல கரண்ட் ஆஃப் ஆனாலும் உங்களால நடக்க முடியும். கரெக்டா? ஏன்? அந்தந்த பொருள் எங்கெங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப என்னோட ரூம்ல கரண்ட் ஆஃப், இருட்டுல உங்களை நடக்க சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? லைட்டா தடவி தடவி பார்ப்போம். அப்படியே மெதுவா காலெல்லாம் தூக்கிலாம் நடக்க மாட்டோம், அப்படியே காலை மெதுவா தேய்ச்சி நடப்போம் இல்லையா? இப்போ அன்சர்டன் சொல்றோம். என்னன்னா நமக்கு அறியாத ஒரு இடம். இப்போ ஒவ்வொரு நாளும் நீங்க ஒவ்வொரு காலை வெளியும் எழுந்து உங்க வேலைக்கு போறதா இருக்கட்டும், ஸ்கூலுக்கு போறதா இருக்கட்டும், காலேஜுக்கு போறதா இருக்கட்டும், எவ்ரி டே இஸ் அன்சர்டன். நீங்கள் கடந்து போகிற ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு எதிர்பார்ப்பு, அதாவது என்ன சொல்றது, ஒரு நிச்சயமற்ற ஒரு நாளை நீங்கள் சந்திக்கிறீர்கள்.
ஆனா நிச்சயமற்ற நாளில் உங்களுக்கு நிச்சயம் கொடுக்கிறது என்ன தெரியுமா? கர்த்தருடைய வசனம். நான் சொல்றது புரியுதுங்களா? இப்போ இன்னைக்கு காலையில நீங்க ஒரு வேலைக்கு போறீங்க, வேலைக்கு போற வழியில என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. வேலையில் என்ன நடக்கும்னு தெரியுமா? தெரியாது. அன்றைக்கு மாலை வேலையில் ஏதாவது நடக்கும்னு தெரியுமா? தெரியாது. ஏன்னா எவ்ரி டே இஸ் அன்சர்டன். நாம் கடந்து போகக்கூடிய ஒவ்வொரு நாளும் நிச்சயமற்ற நாட்கள், நிச்சயமற்ற நேரங்கள். ஆனா நமக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. என்ன அப்படின்னா, தேவன் என்னை பார்த்துக்குவார், தேவன் என்னை பார்த்துக்குவார்னு எத்தனை நாள் நீங்க ஓடுவீங்க? ஆனா கர்த்தருடைய வசனம் உங்களுக்குள்ள இருக்குதுன்ற ஒரு நிச்சயம் இருந்ததுன்னா நம்ம எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இது எப்போ எனக்குள்ள ஒரு நிச்சயமா மாறும்னா, எனக்குள்ள நான் இதை ஒரு பழக்க வழக்கமாக மாற்றிக்கொள்ளும் போது மாத்திரமே. கர்த்தருடைய வசனம் ரெகுலரா எனக்கு ஒரு பழக்க வழக்கமா மாறணும். சரி, பழக்க வழக்கத்துக்கு இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி சொல்லணும்னா, காலையில எந்திரிச்ச உடனே பல்லு விளக்கணுன்றது எதனால வந்துச்சு சொல்லுங்களேன்? பழக்க வழக்கம். அது நமக்கு யாரோ ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்க சின்ன வயசுல, அது நமக்கு பழக்க வழக்கம். ஏன்னா அது நல்லது, நமக்கு ஆரோக்கியமானது. இப்படி பல காரியங்களை வச்சு நம்ம அதை என்ன பண்றோம், செய்யறோம். இப்போ ஒரு சில நேரங்கள்ல நமக்கு தோணல, அப்படி இல்லைனாலும் நம்ம என்ன பண்ணுவோம், எனக்கு பல்லு விளக்க தோணலைங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவீங்களா? ஆஃபீஸுக்கு, வேலைக்கு போவீங்களா? என்ன பண்ணுவீங்க? அது ஒரு பழக்க வழக்கம். அதனால என்ன பண்ணுவேன், பல்லு விளக்கிட்டு தான் நான் போவேன். நான் சொல்றது புரியுதுங்களா? இப்ப இதே மாதிரி தான் நிறைய பேர் இந்த ரட்சிக்கப்பட்ட புதுசுலயும் சரி, தேவனோட நடக்கிற அந்த ஆதி காலங்களிலே தோணுனாதான் பைபிள் படிப்பாங்க. ஒன்னு அதுக்கு காரணமா நானே நிறைய தடவை காரணம் என்ன தெரியுமா சொல்றது, அது ஆத்மார்த்தமா படிக்கிறதுங்க. அதெல்லாம் தோணுனாதான் படிக்கணும். உங்களுக்கு என்னைக்கு தோணும்? அது தோணவே தோணாது. உங்க மாம்சம் தான் அங்க உள்ள இருந்து போராடிட்டு இருக்குது. மாம்சம் படிக்க விடாது, மாம்சம் தோணவே விடாது. அப்புறம் எங்க போய் வசனத்தை படிக்கிறது? அப்போ நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே. அதெல்லாம் நீங்க குழந்தையா இருக்கிற காலம். ஆனா இப்போ நம்ம பூரண மனிதர்களாக, தேறின புருஷர்களாக மாற்றப்பட வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். அதனால தோன்னா படிச்சுக்கிறேன், தோன்னா ஜோம் பண்றேன், மனசு ஆத்மார்த்தமா இருந்தா ஜோம் பண்றேன், இந்த பேச்செல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு பழக்க வழக்கமாக நாம் மாற்ற வேண்டிய ஒரு நிலையிலே நாம் இருக்கிறோம். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம இனி வர்ற காலங்களிலே கர்த்தருக்குள்ள நிலைச்சிருக்கணும், இன்னும் கனி கொடுக்கணும், தேவனுடைய சித்தத்தை செய்யணும், தேவ மகிமைக்காக எழும்பி நிற்கணும்னா ஆவிக்குரிய பழக்க வழக்கங்கள் இல்லாம நம்மளால நிலை நிற்க முடியாது. நான் தோணுனாதான் அதை செய்வேன், எனக்கு எமோஷனலா ஒரு ஃபீல் ஆகணும், அப்பதான் நான் அதை செய்வேன் அப்படின்னா நிச்சயமா வர்ற நாட்களிலே விசுவாசத்தை விட்டும் தேவனை விட்டும் நீங்கள் உங்களை அறியாமலே விலகிடுவீங்க. நீங்க நினைச்சிருப்பீங்க நீங்க தேவன் பக்கத்துல இருக்கிறேன்னு சொல்லி, ஆனா உங்களை அறியாமலே நீங்க தேவனை விட்டு தூரம் போன மனிதர்களாக மாறி விடுவீர்கள். ஆனா எந்த மனிதன் தேவன் பக்கத்துல இருக்க முடியும் தெரியுமா? எனக்கு ஃபீல் ஆகுதோ ஆகலையோ, கர்த்தருடைய வசனத்தை நான் என்ன பண்ணுவேன், ஒரு பழக்க வழக்கமா நான் தினசரி நான் உட்கொள்ளுவேன். ஹல்லேலூயா. சோ முதல் காரியம் கர்த்தருடைய வசனத்தை உட்கொள்ளுவது ரொம்ப முக்கியமா. ஒருவேளை படிக்க முடியல அப்படின்னா, படிக்காதவங்க இருக்கும்போது வசனத்தை கேளுங்க. வசனத்தை கேளுங்க. எல்லாருடைய கையிலையும் ஸ்மார்ட் போன் இருக்குது. வசனத்தை கேளுங்க, வசனம் கேளுங்க. அடுத்ததாக படிக்க தெரிஞ்சவங்க, சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க, சின்ன பிள்ளைங்களாம் நல்ல மனப்பாட வசனம், அனிஷெல்லாம் நிறைய வசனம் சொல்றா. நல்லது, ரொம்ப ரொம்ப முக்கியம். மனப்பாடம் வசனங்கள் என்ன பண்ணணும், நம்ம மனப்பாடம் பண்ணணும். ரொம்ப சின்ன பிள்ளைங்களுக்கு மாத்திரம் இல்லை, அது பெரியவங்களுக்கும் ஒரு இதுதான். சரிங்களா? வசனங்களை நம்ம என்ன பண்ணணுங்க, மனப்பாடம் செய்யணும். இது நம்முடைய பழக்க வழக்கமாக மாற்றப்பட வேண்டும். முதலாவது பழக்க வழக்கம் என்ன சொன்னாங்க, தினசரி வார்த்தையினுடைய உட்கொள்ளுதல். இரண்டாவதாக இதுக்கு இன்னொரு வசனம் வாசிக்கலாமா? இந்த வார்த்தையை பத்தி இன்னொரு இடத்துல நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம் பாருங்களேன். நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 23வது வசனம். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்சியே ஜீவ வழி. பாருங்க, தினசரி வாழ்க்கைக்கு கட்டளைன்றது கர்த்தருடைய வார்த்தை தான், அதுதான் விளக்கு. வேதம் வெளிச்சம், எனக்கு வெளிச்சம் தருகிறது கர்த்தருடைய வேதம். போதக சிற்சை, கர்த்தர் என்னை, ஆவியானவர் என்னை கண்டித்து உணர்த்துவது, அது எனக்கு என்னதுங்க, ஜீவ வழியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சோ இரண்டாவது நாம் பார்க்கக்கூடியதான பழக்க வழக்கம், ஆவிக்குரிய பழக்க வழக்கம், நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23வது வசனம். எடுத்து வாசிப்போம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். எல்லாரும் படிக்கலாமா?
நீங்க பைபிள் எடுக்கலனாலும் தயவு செஞ்சு ஸ்லைட்ல பார்த்து வாசிங்க. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். இரண்டாவது நாம் செய்ய வேண்டிய முக்கியமான பழக்க வழக்கம், உங்களுடைய இருதயத்தை தீமையான காரியங்களிலிருந்தும் கசப்புகளிலிருந்தும் வெறுப்புகளிலிருந்தும் காத்து கொள்ள வேண்டியது அவசியம். God your heart against offense. உங்கள் இருதயத்தை காயப்படுத்துகிற காரியங்கள் எதுவுமே வராதுன்னா சொல்ல முடியாது. உங்கள் இருதயத்தை காயப்படுத்துகிற காரியங்கள் அநேகம் வரும். ஆனால் அந்த காயம் உங்களுடைய இருதயத்தை பாதிக்காதபடிக்கு உங்கள் இருதயத்தை காத்து கொள்ள வேண்டியது யாருடைய வேலை? அவங்களுடைய வேலை. நீங்க போயிட்டு நியாய தீர்ப்பு நாள்ல, ஆண்டவரே இவர் இன்னாரு இந்த நாள்ல என்னை இந்த வார்த்தையை இப்படிப்பட்ட வார்த்தையினால் என்னை சொல்லி என்னைய ரொம்ப காயப்படுத்திட்டாரு, அதனால நான் அவரை மட்டும் மன்னிக்கல அப்படின்னா பரவாயில்லப்பா, எனக்கு புரியுது, நான் என்கிட்ட பேசினாலும் நான் அப்படிதான் இருந்திருப்பேன், காயத்தோட இருந்திருப்பேன், அதனால இந்த ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்றேன், பரவாயில்ல பரலோகத்துக்குள்ள போனா சொல்லுவாரு? பேசினவனுக்கும் அடி விழுவோம், மன்னிக்காதவனுக்கும் அடி விழுவோம். சொல்றது புரியுதா? கர்த்தருடைய பார்வையில காயப்படுத்தி பேசினவனுக்கும் ஒரே தண்டனை தான், அந்த காயத்தினால ஏற்படுத்தி அதை மன்னிக்காம இருக்கிறான் பாத்தீங்களா, அவனுக்கும் அதே தண்டனை தான். என்னங்க தேவன், அதனாலதான் அவரை நியாயம் உள்ள தேவன் சொல்றோம். அப்போ நம்ம இங்க பேசுறவனை நம்ம ஜஸ்டிஃபை படுத்தல. அவர் பேசுனது சரிங்கன்னு நான் சொல்ல வரல. அவர் பேசுறது தப்பா இருந்தாலும் நம்ம அவரை மன்னிக்காம இருக்கிறதும் என்னதான்? தவறுதான். அதனாலதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, உங்களுடைய இருதயத்தை ஒருத்தங்க பேசினாங்க, ஒருத்தங்க இப்படி செஞ்சாங்க, ஒருத்தங்க இப்படி பண்ணாங்க அப்படின்ற விஷயத்த உங்க இருதயத்திற்குள்ள வைத்து காயத்தோடையும் மன்னிக்க முடியாத சுபாவத்தோடையும் கசப்போடையும் இருந்தோம்னு சொல்லி சொன்னா அது நம்மளுடைய வாழ்க்கையில தேவனோடு கூட இருக்கிறத அந்த உறவிலிருந்து நம்மை பின்னுக்கு இழுக்கிறதாக, கர்த்தருடைய சித்தத்தை விட்டு நம்மை விலகச் செய்கிறதாக இருக்கிறது. அப்ப இரண்டாவது முக்கிய பழக்க வழக்கம், ஒவ்வொரு நாளும் உங்கள் இருதயத்தை இவ்விதமான காயங்களிலிருந்தும் வெறுப்புகளிலிருந்தும் கசப்புகளிலிருந்தும் வைராக்கியங்களிலிருந்தும் உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டியது மாசத்துக்கு ஒருக்க, திருவிருந்துக்கு முந்தின நாள் கிடையாது. என்னைக்கு? தினசரி. சொல்லுங்க, என்னைக்கு? தினசரி செய்யணும். உங்க இருதயத்தை காத்துக்கொள்ற பழக்கம் தினசரி இருக்கணும். நிறைய பேர் இதை எப்ப தெரியுமா செய்வாங்க? எப்ப தெரியுமா? திருவிருந்துக்கு வர சனிக்கிழமை தான் செய்வாங்க. ஆண்டவரே உங்க, அதுவும் எங்க வீட்டிலலாம் செய்யறது இல்லை. எப்ப தெரியுமா? ஆராதனைலாம் முடிஞ்சு திருவிருந்து டைமுக்கு ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்படின்னு பாஸ்டர் சொல்லும் போது அப்பதான் மனசுல என்ன வரும்? ஐயோ ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறாரு. அப்பதான் என்ன பண்றது? உடனே ஏசப்பா அதெல்லாம் மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவரே, நான் அதை பண்ண இதை பண்ண ஆண்டவரே, அவங்க என்ன சொன்னாங்க எல்லாம் நமக்கு என்னெல்லாம் ஞாபகம் வருதோ ஒரு சில தான் ஞாபகம் வரும், ஒரு சில ஞாபகமே வராது. பிரவீன் சொன்னார்ல, ஒரு சில பாவங்கள் நமக்கு ஞாபகமே வராது, மறந்து போயிருக்கோம். இப்படி இந்த மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சது மட்டும் அறிக்கை பண்ணிட்டு என்ன பண்ணுவோம்? ஓகே, நம்ம திருப்திக்கு ஏதோ கன்ஃபஸ் பண்ணிட்டோம், அறிக்கை பண்ணிட்டோம்னு நினைச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? திருவிருந்துல பங்கெடுப்போம். ஆனா அது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம் அல்ல. அப்போ இருதயத்தை காவலோடு காத்துக்கொள்வது, எல்லா காவலோடும் காத்துக்கொள்வது என்பது வெறுமனே திருவிருந்துக்கு முன்னாடி செய்யணுன்றதுக்காக கிடையாது. தினசரி ஒரு தேவ மனிதனுடைய பழக்க வழக்கமாக மாற வேண்டும். எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் உங்கள் இருதயத்தை நீங்கள் எல்லா காவலோடும் காத்துக்கொள்ள வேண்டியது மிகவும் 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 அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன்னா பாருங்க என்ன சொல்றாரு, இருதயத்திலிருந்து காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படுகிறதாக இருக்கிறது. ஜீவ ஊற்று. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்குமோ வாக்கு பண்ணினதான தேவ ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். கரெக்டா? நமக்குள்ள இருந்து என்ன பண்றாரு? அவரு ஜீவன் நதியாக அவர் என்ன ஆகிறாருங்களா? பெருக்கெடுத்து நமக்குள்ள இருந்து தான் வெளியே வராரு. இப்போ ஹோலி ஸ்பிரிட்டோடைய, நல்லா கவனிக்கணும், பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாட்டை என் வாழ்க்கையில நான் எப்ப தடை செய்ய முடியும் தெரியுமா? என் இருதயத்துல காயம் இருக்கும் பொழுது, என் இருதயத்துல வேறொரு மனுஷன் மேல கசப்பு இருக்கும் பொழுது, எனக்குள்ளிருந்து ஆவியானவர் வெளியே வந்து செயல்படுகிற அந்த செயல்பாட்டை நான் என்ன பண்ணிடுறேன்? அடைச்சு வச்சிடறேன், தடுத்து வச்சிடறேன். ஆவியானவரால் செயல்பட முடியாது. ஆவியனுடைய செயல்பாடுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக வர முடியாது. அப்ப இருதயத்தை ரொம்ப 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 நம்மளுடைய இருதயம் ரொம்ப ரொம்ப ஃப்ரெஜைலுங்க. ரொம்ப ரொம்ப என்ன சொல்றதுங்க, ரொம்ப ஃப்ரெஜைல்னா என்ன சொல்லலாம்? ரொம்ப மிருதுவானது, ரொம்ப சாஃப்டானது. இப்போ இதை இந்த கிளாஸ் டப்பாலாம் இருக்கும் பார்த்தீங்களா? கிளாஸ் டப்பா மேல என்ன எழுதியிருப்பாங்க? ஃப்ரெஜைல், ஹேண்டில் வித் கேர். உடையும் பொருள்,
பத்திரமாக கையாளவும் அப்படின்னு எழுதியிருப்பாங்க பெட்டிக்கு மேலலாம். கவனிச்சிருக்கிறீங்களா? இதே தான் நம்முடைய இருதயமும். நம்முடைய இருதயம் மிகவும் 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 மிருதுவானது. அது சீக்கிரம் என்ன ஆயிடுங்க, நொறுங்கி போயிடும். அப்ப அந்த இருதயத்தின் அறைகளை காத்து கொள்ள வேண்டியதும் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டியதும் எல்லா காவலோடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வார்த்தையை நீங்க கவனிக்கும் போது பாருங்களேன், நான் இதுல ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையா அந்த வார்த்தை இருக்குது. நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. வாட்ச் ஓவர் யுவர் ஹார்ட் வித் ஆல் டிலிஜென்ஸ். டிலிஜென்ஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது உச்சக்கட்ட கண்காணிப்பு. உச்சக்கட்ட கண்காணிப்பு அதுதான் டிலிஜென்ஸ். ஒருத்தங்க சொல்லுவாங்கல்ல, கண்ணுல விளக்கெண்ணெய் விட்டுட்டு அவன் தேடுறான் பாரு அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ணுல அப்படின்னா தெளிவா, சும்மா ஒரு வழக்க சொல்லுவோம் இல்லைங்களா, கண்ணுல விளக்கெண்ணெய் விட்டு அவன் தேடுறான் பாரு அப்படின்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ணு நல்லா தெளிவா தெரியுமா. அப்போ அந்த மாதிரி உங்களுடைய இருதயத்தை உச்சக்கட்ட அந்த ஒரு 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 பராமரிப்பு, உச்சக்கட்ட ஒரு கவனத்தோட இருதயத்தை காத்து கொள்ள வேண்டியது அவசியம். என்னைக்கு? திருவிருந்துக்கு முன்னாடியா? என்னைக்குங்க? தினசரி செய்ய வேண்டிய பழக்க வழக்கமாக இருக்கிறது இருதயத்தை காத்துக்கொள்வது. மூன்றாவதாக நாம் பார்க்க போகிறோம். எபிரேயர் 3வது அதிகாரம் 7-8 வசனங்கள். எபிரேயர் 3:7-8 சேர்ந்து வாசிப்போமா? எங்க நீங்க பைபிள்ல புரட்டிட்டு இருக்க வேணாம், டைம் ஆகும். எல்லாரும் பாருங்க, ஸ்கிரீனை பாருங்க, வாசிப்போம். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்திரத்திலே கோபமூட்டினது போதும் சோதனை நாள் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அடுத்து மூணாவதா நாம் கவனிக்க வேண்டிய காரியம், உங்கள் இருதயத்தை பழக்க வழக்கம், நம்ம தினசரி செய்ய வேண்டிய பழக்க வழக்கம். Always let your heart be sensitive to the Holy Spirit. ஆவியானவருக்கு உங்களுடைய இருதயம் எப்பொழுதும் உணர்வுள்ளதாக இருக்கட்டும். நல்லா கவனிக்கணும். இது பழக்க வழக்கமா மாறணும், தினசரி பழக்க வழக்கம். ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் பேசுற அன்னைக்கு மாத்திரம் இல்ல, என்னைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சு அப்போ ஜோம் பண்ணும் போது மாத்திரம் இல்ல. கவனிங்க, எல்லாரும் என்னை பாருங்க, எல்லாரும் என்னை பாருங்களேன். எல்லாரும் ஆவியானவருக்கு தினசரி என்னுடைய உள்ளான மனுஷன் எப்படி இருக்கணுமா? உணர்வுள்ளதாக, சென்சிட்டிவாக, உணர்வுள்ளதாக இருக்க வேண்டும். இப்ப நல்லா கவனிக்கணும். உணர்வுள்ள இருதயம் மாத்திரம்தான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியும். உணர்வற்ற இருதயத்தை நீங்க என்ன பண்ணாலும் ஒண்ணுமே நடக்காது. பிணத்துக்கு போய் நீங்க பிணத்தை போய் கிள்றீங்க அப்படின்னா வலிக்குமா? ஐயோ கில்லாதான சொல்லும். பிணம் அதுக்கு உயிர் இல்லை, அது உணர்வற்றது. நிறைய கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்ட நாள்ல உணர்வு இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. ஆனா பழக்க வழக்கமா மாறாததுனால இன்னைக்கு கிறிஸ்தவர்கள், அநேக சர்ச்சுக்கு வர்ற கிறிஸ்தவர்கள் உணர்வற்றவர்களா போயிட்டாங்க, இன்சென்சிட்டிவ் கிறிஸ்டியன்ஸ். அப்போ ஆவியானவர் ஒரு விஷயத்தை இப்படி சொல்றாரு, இப்படி குத்துறாரு, குத்தி காமிக்கிறாரு, இல்ல பாயிண்ட் பண்றாரு, திருத்த சொல்லி சொல்றாரு, சிட்சிக்கிறாரு. இது எதுவுமே மரமண்டைக்கு ஏறவே மாட்டேனுது. ஏன்னா மரமண்டை ஆயிடுச்சு, இருதயம் செத்து போச்சு. அதாவது இருதயம் உணர்வற்றதா போயிடுச்சு. ஏன் தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட நாள் அன்னைக்கு எப்படி அழுது ஜெபிச்சு ஒப்பு கொடுத்தோம். ஆனா இன்னைக்கு ஒரு சொட்டு கண்ணீர் கண்ணுல இருந்து வர மாட்டேங்குது. ஆண்டவர் எவ்வளவு உணர்த்தினாலும் இருதயம் உடைய மாட்டேனுது. ஏன்? எதனால? அன்னைக்கு இருந்த இருதயம் வேற, இன்னைக்கு இருந்த இருதயம் வேறையா? ரெண்டும் ஒரே இருதயம் தான். அன்னைக்கு உணர்வுள்ளதா இருந்துச்சு, இன்னைக்கு உணர்வுகள் செத்து போச்சு. இப்போ உணர்வுகள் எல்லாமே திரும்ப இருதயத்துக்குள்ள திரும்ப வரணும். இந்த உணர்வு எதுக்காகனா மனுஷனை பார்த்து கோபப்படுறதுக்காக கிடையாது. ஆவியானவர் சொல்லுகிற காரியங்களுக்கு உணர்வுள்ளதாக இருக்கத்தக்க இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்திலே நாம் வருவித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய சமூகத்திலே, தேவனுடைய வார்த்தைக்கு கேட்கிற ஒரு இருதயமும் அதே நேரத்தில் கீழ்ப்படுகிற ஒரு இருதயமும் நமக்கு அவசியம். இதுதான் மூன்றாவது பழக்க வழக்கம். என்னதுங்க? உங்கள் இருதயத்தை உணர்வுள்ளதாக வைத்துக் கொள்ளுதல். எப்பொழுதும் உங்களுடைய ஹார்ட் ஆவியானவருக்கு எப்படி இருக்கணும்? சென்சிட்டிவா, எப்பொழுதுமே சென்சிட்டிவா இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம். நாய்கள் இருக்கிறது, நாய்கள் வீட்டில் செல்லப்பிராணி நாய் வளர்க்குறோம். இந்த நாய் நம்ம எல்லாருமே தூங்கிட்டு இருந்தாலும் அந்த நாய்க்கு
காது எப்படி இருக்குங்க? ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். நம்மளால கேட்க முடியாத ஒரு சில காரியங்களும் அதால கேட்க முடியும். கரெக்டுங்களா? இப்ப அதனால அது என்ன பண்ணுதுங்க, நம்ம தூக்கத்துல நம்ம எந்திரிக்கலனாலும் அது என்ன ஆயிடுது, டக்குன்னு எந்திரிச்சு அது என்ன பண்ணுது, கேக்குது. ஏன்னா அதனுடைய காது அதற்கேற்ற மாதிரி டியூன் பண்ணப்பட்டிருக்குது. கர்த்தர் அதை அப்படிதான் உருவாக்கி இருக்கிறார். இப்போ எங்க நாய் ரொம்ப வயசாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நிறைய நேரம் காது கேட்க மாட்டேங்குது, அதுக்கு குலைக்க மாட்டேங்குது. யாராவது வந்தாங்கன்னா கவனிச்சிருக்கீங்களா, வயசான நாய்ங்கள்லாம் காது கேட்காம போயிடும், கண்ணு தெரியாம போயிடும். எங்க நாய்க்கு அப்படியே ரொம்ப சொகுசாயிடுச்சு இப்போ எங்க நாய். நான் திட்டிக்கிட்டு இருக்கிறேன். அன்னைக்கு ஒருத்தர் வந்தார், உள்ள வரைக்கும் வந்துட்டார். வந்ததுக்கு அப்புறம் நான் அவரை பார்த்ததுக்கு அப்புறம் என்னைய பார்த்துட்டு போய் அவர் குலைக்குது. நான் புதுசாக ஏதோ திருட நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி. நான் திட்டுனேன், அறிவு கெட்ட நாயே. திட்டிட்டு எனக்கு தான் அப்புறம் வச்சு நாயை போய் திட்டுறாமே, அதுக்கு போவோம் என்ன தெரியும் பாருங்க. அதுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த சென்சிட்டிவிட்டி காதுல போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வயசாயிடுச்சு, 12 வயசு மேல ஆயிப்போச்சு அதுக்கு. சரி, இப்ப நல்லா கவனிக்கணுங்க. இப்போ நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒருவேளை நம்முடைய பிசிக்கலா சென்சிட்டிவிட்டி குறையலாம். ஆனா ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில, நம்மளுடைய இருதயத்துல நாளாக நாளாக சென்சிட்டிவிட்டி என்ன ஆகணும் தெரியுமா, அதிகரிக்கணும். ஏன்னா இருதயம் என்பது அழிந்து போகக்கூடிய காரியம் அல்ல. இது நாளாக நாளாக பழையதாக கூடிய ஒரு விஷயம் அல்ல. இது நாளாக நாளாக இன்னும் ஆவியானுடைய சத்தத்திற்கும் உணர்த்துதலுக்கும் பழகுகிற, தேவனுடைய உணர்த்துதல்களுக்கு ரொம்ப இன்னும் அதிகமாக இணைந்து நடக்கிற ஒரு இருதயமாக ஒரு மனிதனுடைய இருதயம் மாற்றப்படாவிட்டால் அவன் தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய மகிமையும் பார்க்க முடியாது. இப்போ மூன்றாவது நாம் பார்க்கிற காரியம் என்னன்னு சொல்லி சொன்னா, எப்பொழுதும் ஆவியானுடைய உணர்த்துதல்களுக்கு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதனால தான் வசனத்துல வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி இன்றருடைய சத்தத்தை கேட்பீர்களார்கள். 8வது வசனம், வனாந்தரத்தில் கோபமூட்டினது போதும். யாரு? யாத்திராகமத்தில் வாசிக்கிறோம், இஸ்ரவேலர்கள். சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். do not harden your hearts. உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். மூன்றாவதாக நாம் பார்த்தோம். சோ 3 காரியங்கள் சொல்லியிருக்கேன். முதலாவது தினசரி தேவ வார்த்தையினுடைய உட்கொள்ளுதல். இரண்டாவதாக இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளுதல். மூன்றாவதாக உணர்வுள்ள இருதயத்தை தினமும் பழகி கொள்ளுதல். நான்காவதாக நாம் பார்க்க போகிறோம் 1 கொரிந்தியர் 10:23. வாசிப்போமா? ஸ்கிரீன்ல இருக்க எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. கவனிக்கணும். போதும் போதும். இப்ப நான்காவது நாம் பார்க்கிற காரியம் என்னவென்று சொன்னால், அது தப்பா சரியா, ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி தப்பா சரியா அப்படின்றது நம்முடைய நிதானம் அல்ல. அது தேவனுக்கு ஏற்றதா, தேவனுக்கு பிரியம் இல்லாததா? தினசரி இந்த கேள்வி நமக்கு இருக்கணும். நான் சொல்றது புரியுதுங்களா? தப்பு ரைட்ன்றது வேற. அது இந்த உலகத்தினுடைய நியமனத்தின்படி ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு 10 வருஷத்துக்கு, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல ஒரு சிலது தப்பா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு 40 வருஷம் கழிச்சோம் நம்ம ட்ரெஸ் பண்ணும்போது ஒரு சிலது இன்னைக்கு என்ன ஆகுது, அது ரைட்டு. இதே மாதிரி இன்னும் 40 வருஷம் கழிச்சு குடிக்கிறது இப்ப தப்பு. இப்பயே ஓரளவுக்கு ஒரு சில இடங்கள்ல ரைட் ஆயிடுச்சு. ஆனா இன்னும் 40 வருஷம் கழிச்சு யோசிச்சு பாருங்க, குடிக்கிறது என்ன ஆயிடும்? குடி போதை என்பது ரைட்டு. இப்போ இது எல்லாமே தப்பு ரைட்டுன்றது சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும், பாவத்தை பொறுத்த வரைக்கும், பிசாசு இந்த சமுதாயத்தை எப்படி ஆளுகை செய்யறானோ அதை பொறுத்த வரைக்கும் மாறிக்கிட்டே இருக்குதுங்க. லீகலி ரைட், லீகலி ராங் அப்படின்றது இந்த உலகத்துல ஃபிக்ஸ்டு எதுவுமே கிடையாது. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? நான் சொல்றது புரியுதா இல்லையா? புரியுதுங்களா? இப்ப நல்லா கவனிக்கணும். ஆனா தேவனுக்கு பிரியமானது பிரியம் இல்லாததுன்றது ஆதியாகமத்திலிருந்து ஆரம்பிச்ச காலத்திலிருந்து இப்ப வரைக்கும் ஒன்னேதான். நான் சொல்றது புரியுதுங்களா? இந்த உலகத்துல இந்த சமுதாயம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியத்துல 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பழக்க வழக்கம் சரியா இருந்திருக்கும், தப்பா இருந்திருக்கும். இப்போ அந்த தப்புன்றது சரியா இருந்திருக்கும். ஏன்னா சமுதாயம் மாறுது, மனிதர்கள் மாறுகிறாங்க, பழக்க வழக்கம் மாறுது, டெக்னாலஜி வளருது, பாவம் பெருகுது, பிசாசனுடைய ஆளுகை இன்னும் அதிகமாய் பெருகுது. ஆனா கர்த்தருடைய வார்த்தையில இது சரி இது தவறுன்னு சொல்லப்படுகிற விஷயம் ஆதியாகமத்துல தவறுனா அது இப்பவும் தவறுதான். வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் யூதாவிலையும் தவறுனா 2000 வருஷம் கழிச்சு இப்பயும் அது தவறுதான். அதுல சரின்னு சொன்னா இப்பவும் அது சரிதான். அதனாலதான் இருதயத்துல ஒரு மனுஷன் எதை நிர்ணயித்துக் கொள்ளணும்னு சொன்னா
நான்காவதா நாம் பார்க்கிறதான பழக்க வழக்கம், இந்த உலகத்தில் சரி தவறு என்பதின் அடிப்படையில் அல்ல, கர்த்தருடைய பார்வையில் எது ஏற்றது, கர்த்தருடைய பார்வையில் எது பிரியம் இல்லாதது என்பதின் அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். இது தினசரி பழக்கமா இருக்கணும். நான் சொல்றது புரியுதுங்களா? நான் சொல்றது புரியுதா? அப்ப தினசரி என்னுடைய வாழ்க்கையில இது என்னுடைய பழக்க வழக்கம். எது? இது என்னுடைய சொசைட்டியில் அக்செப்டடுங்க, இது எங்களுடைய கலாச்சாரத்தில் ஓகேங்க. உதாரணத்திற்கு திருமணம்னு வைப்போம். திருமணத்துல ஜாதி பார்ப்பது, டௌரி கேட்பது, இது எல்லாமே கலாச்சாரம். ஆனா கர்த்தருடைய வசனம் தெளிவாவே நமக்கு சொல்லுது, இதை செய்யாத, வேறுபாடு பார்க்காத. இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்ட ஒரு சரீரமா ஒரு குடும்பமா இருக்கிறீங்க, உங்களுக்குள்ள என்னத்துக்கு வேறுபாடு? இந்த வித்தியாசத்தை கர்த்தருடைய வசனம் நமக்கு தெளிவா நமக்கு சுட்டி காமிக்குது. அப்ப நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு சொல்லி சொன்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் சரி தவறுன்றது உலகத்தின் பார்வையில் அல்ல, கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் தேவனுக்கு ஏற்றதா தேவனுக்கு பிரியமில்லாததா என்பதை ஒவ்வொரு நாளும் கவனிங்க. நான்காவது விஷயம், ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு ஏற்றது தேவனுக்கு பிரியமில்லாதது என்பதை நிதானிக்கத்தக்கதான ஒரு தெளிவை பழக்க வழக்கமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். பாருங்க, பவுல் சொல்றாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு, ஆமாங்க, எனக்கு அதிகாரம் இருக்கு. இப்போ உதாரணத்திற்கு, இப்போ பில்லி நீ ஏன் போய் இதை செய்யற அப்படின்னா, நான் அதை நியாயப்படுத்துவேன். அப்ப எனக்கு பிடிச்சி போச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், ஏன் இவர் அப்படி பண்ணாரு, ஏன் இவர் அப்படி பண்ணாரு அப்படிலாம் விட்டு நிறைய நேரம் வசனத்துல இருந்து கூட நான் என்ன பண்ணலாம், ஏன் எனக்கு சாதகமா அந்த வசனத்தை என்ன பண்ணிக்குவேன், திரிச்சுக்கிட்டு நான் அதை பேசுவேன், அதை நியாயப்படுத்துவேன். அது அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. இப்ப ஊழியக்காரனா நான் அதை செய்யக்கூடாது. ரெண்டாவதா, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. இப்ப பாருங்க, இந்த ரெண்டாவது விஷயம் தான் ரொம்ப முக்கியம். எல்லாம் தகுதியாயிராது, எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. இதுதான் நம்ம கவனிச்சு பார்க்கணும். இப்ப நம்ம செய்யற செயல், பேசுற பேச்சு, சங்கீதத்துல கூட நம்ம பேசும்போது கவனிச்சு, நம்ம வாயில பேசுற பேச்சு, கண்ணில் பார்க்கிற பார்வை, சிந்தையில வரக்கூடிய எண்ணம், இது எல்லாமே கர்த்தருக்கு பிரியமானதா, எனக்கு தேவன் என்ன தேவன் பிள்ளையா மாற்றிருக்கிறார், எனக்கு தகுதியானதா, எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்குகிறதா? இந்த கேள்வியை தினசரி நீங்க கேட்டு பழக வேண்டும். எந்த செயலா இருக்கட்டும். ஒருவேளை ஒரு மேரேஜுக்கு போறதா கூட இருக்கலாம். ஒரு சிம்பிளா சொல்றேனே, ஒரு திருமணம்னு வச்சுக்கோ. எல்லாரும் நீ கவனிங்களேன், எல்லாரும் நீ பாருங்க, ஜெபிச்சது போதும், அவன் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், ஜெப நேரம் அப்புறம். கவனிங்க, எல்லாரும் நீ பாருங்க, ஒரு மேரேஜ், ரட்சிக்கப்படாத ஒருத்தருடைய மேரேஜ், சரிங்களா? கவனிங்க, ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனுடைய மேரேஜ், திருமணத்துக்கு போறோம், கல்யாணத்துக்கு உங்களை கூப்பிட்டுருக்குறாங்க, அந்த கல்யாணத்துக்கு நீங்க போறீங்க. இப்போ அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு அங்க அவங்க விக்கிரகத்துக்கு முன்னாடி எதுவெல்லாம் செய்யறாங்கன்னு வச்சுக்குவோம். இப்போ அதெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம். ஆனா நம்ம கையில வந்து பாத்தீங்கன்னா தாலி கட்டுற நேரத்தில் போடுறதுக்கு அரிசி கொடுத்துட்டு போவாங்க. அரிசி தானப்பா, அரிசி, அரிசி பூ என்னமோலாம் கொடுப்பாங்க. அன்னைக்கு ஒரு நாள் என்கிட்ட கேட்டாரு ஒருத்தர், இந்த மாதிரி இருக்கு கல்யாணத்துக்கு போனாங்க, இது போடலாமா, நான் இப்படி போடலாமா அப்படின்னாரு. நான் சொன்னேன், அது எங்க இருந்து வந்தது, அந்த பழக்கம் எங்க இருந்து வந்ததுங்க? அது கலாச்சாரம். நான் சொன்னேன், உங்களுக்கு கைதான், நீங்க கை நீட்டி இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லுங்க, நீங்க அதெல்லாம் போட வேணாம், அரிசிலாம் போட வேணாம். முக்கால்வாசி நேரம் அரிசி போடும்போது முன்னாடி இருக்கிற மண்டையில தான் விழுவும். அது எங்க போய் பூ, நான் யோசிப்பேன், ஏடா இங்கிருந்து பின்னாடி இருந்து ஒருத்தன் போடுவான், கடைசியில இருந்து போடுவான். பொண்ணு மாப்பிள்ளைக்கு போட சொன்னா எல்லாம் இங்கேருந்து போடுவாங்க, ஒரு சிலர் முன்னாடி போய் போடுவாங்க. நான் கவனிச்சிருக்கேன், 2-3 ஹிந்து வெட்டிங்ஸ் தான் நான் போயிருக்கிறேன். அப்போ நான் கவனிச்சிருக்கிறேன், நான் உள்ள போயெல்லாம் பார்த்ததில்ல, ஆனால் வெளியில இருந்து பார்க்கும்போது வேடிக்கையா இருக்கும். ஸோ இப்போ நான் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு கிறிஸ்தவனா, நான் ஒரு கிறிஸ்தவனா, நான் திருமணத்துக்கு போய் வாழ்த்துறதுல தப்பு இல்லைங்க. அவங்கள போய் வாழ்த்தி அவங்களுக்காக ஜெபிப்பது தப்பு இல்லை. ரட்சிக்கப்படாத ஒரு திருமணத்துக்கு போய் வாழ்த்தி ஜெபிப்பது தவறு இல்லை. ஆனா அவங்களுடைய சடங்குகளை நான் பங்கெடுக்கிறது என்னதுங்க, தவறு. அது எனக்கு தகுதியாயிராது. ரெண்டாவதா, அது பக்தி விருத்தியை உண்டாக்காது. அதனால எனக்கு ஏதாவது பக்தி வருதா? ஆனா இது கிறிஸ்டியன் மேரேஜ் போங்க, அதுல போய் நம்ம கேட்கறதான பிரசங்கமோ இல்லை எதுவோ ஒன்று இருக்கட்டும், அது எனக்கும் என் மனைவிக்கும் செய்கிற உடன்படிக்கை திரும்ப எனக்கு ஞாபகம் வரும். ஆமால, நானும் இந்த மாதிரி ஒரு மேரேஜ் நாள் அன்னைக்கு என் மனைவியோட என்ன பண்ணேன், நான் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டேன். அப்ப இந்த வார்த்தையின்படி நான் இன்ன வரைக்கும் உண்மையா இருக்கிறேன் எனக்கு சிந்திக்கக்கூடிய ஒரு நேரம் ஒரு கிறிஸ்டியன் மேரேஜ்ல இருக்கு. இந்த மேரேஜ்ல போய் எனக்கு ஏதாவது
ஓகே, நான் போறேன், எனக்கு சொந்தக்காரங்க ஃப்ரெண்டுன்ற முறையில போகலாம், சிரிச்சிட்டு அவங்கள வாழ்த்திட்டு மொய் வச்சுட்டு வரலாம், அவ்வளவுதான். மற்றபடி அவர்களுடைய மற்ற காரியங்களை நான் பங்கெடுக்கும் போது இந்த கேள்விதான் தினசரி நம்ம கேட்கணும். எனக்கு தகுதியா இருக்கிறதா, பக்தி விருத்தியை உண்டாக்குகிறதா? நான் சொல்றது புரியுதுங்களா? நான்காவதா நம்ம தினசரி நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய பழக்க வழக்கமான ஒரு கேள்வி, நீங்க எதை செஞ்சாலும், நல்லா கவனிக்கணும், எதை செஞ்சாலும், போன்ல நீங்க எதை பார்த்தாலும், யாரோட நீங்க பேசினாலும், கல்யாணத்துக்கு போனாலும் சரி, நீங்க வேற எந்த இடத்துக்கு போனாலும், இந்த ரெண்டு காரியத்தை உங்களுக்குள்ள கேளுங்க. இது எனக்கு தகுதியா இருக்கிறதா, இது பக்தி விருத்தியை உண்டாக்குகிறதா? இது ஒரு தினசரி பழக்க வழக்கமாக நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மாற வேண்டும். ஐந்தாவதாக 1 கொரிந்தியர் 14:4, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான், தீர்க்கதரிசனம் சொல்கிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். போதும். ஐந்தாவதாக தினசரி ஒரு தேவ மனிதன் பழகி கொள்ள வேண்டிய ஒரு பழக்கம், ஆவியில் நிரம்பி ஜெபிப்பது, அந்நிய பாஷைகளில் ஜெபிப்பது. அந்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெறாதவங்க கண்டிப்பா நம்ம பெற்றுக்கொள்ளணும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஆவியனுடைய அபிஷேக அந்நிய பாஷைன்றது வரமாக பார்க்கப்படுறது வேற. உங்களுக்குள்ளாக இருந்து ஆவியானவர் உள்ளிருந்து வந்து உங்களுடைய நாவின் கட்டுகளை அவிழ்க்கப்பட்டு கர்த்தருடைய ஆவியானவர் நவமான பாஷைகள்ல பேசுறது வேற. சரிங்களா? அதையும் குழப்பிக்க கூடாது. நிறைய நேரம் நான் அப்படி குழம்பி போயிருந்தேன், தெளிவானவனா இன்னைக்கு உங்க முன்னாடி பேசுறேன். அதை வரங்கள்ன்ற ஒரு கேட்டகரியில் நம்ம பார்த்தோம்னா, நம்ம நிறைய பேர் சொல்லி இல்லைங்க அது எனக்கான வரம் இல்லை, அது வேற யாருக்கோ கொடுக்கப்பட்ட வரம்னு நம்ம சொல்லுவோம். ஆனா கிடையாது. தேவ பிள்ளைகள், இன்ஃபேக்ட் மார்க்கில் கூட நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, என்ன அவருடைய சீஷர்கள், அவரை பின்பற்றுகிறவர்களுடைய அடையாளமே என்னதான், நவமான பாஷைகளை பேசுவார்கள். இது வரம்ன்ற கேட்டகரியில வராது. அது ரெண்டாவது. பவுல் சொல்றது வரம்ன்ற கேட்டகரியில நிறைய விஷயங்களை சொல்றாரு. ஆனா ஜீசஸ் சொல்றது இது ஒரு அடையாளம். ரட்சிக்க இப்ப எப்படி ஞானஸ்தானன்றது ஒரு அடையாளம், அப்படிதானே? ஞானஸ்தானன்றது ஒரு அடையாளம், பரிசுத்தமான வாழ்க்கைன்றது ஒரு அடையாளம். அதே போலதான் அந்நிய பாஷைகளில் பேசி ஜெபிப்பது என்பது ஒரு அடையாளம், தேவ பிள்ளைக்கான ஒரு அடையாளம். அது என்ன ஆகுதுங்களா? பவுல் சொல்றாரு, அந்நிய பாஷையில பேசும்போது நமக்குள்ள என்ன ஆகுதுங்களா? பக்தி விருத்தி உண்டாகிறது. There is a righteous zeal that consumes me. எனக்குள்ள இருந்து ஒரு வைராக்கியம் என்ன அப்படியே பற்றி பிடிக்குது. நான் ஆவியில நிரம்பி ஜெபிக்கும் போது நிறைய நேரங்களில் நான் அந்த ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற பழக்கத்துக்கு நான் வந்ததுக்கு அப்புறம் நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா என் கண்ட்ரோலை மீறி ஒரு சில நேரங்களில் ஆவியில நிரம்பி ஜெபிப்பேன். நிறைய நேரங்கள் வைஃப் சொல்லுவேன், என்னங்க தூக்கத்தில் அந்நிய பாஷையில் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? சில நேரங்கள் எனக்கு தெரியல, தூக்கத்திலேயே அது வருது. இப்போ கவனிக்கணும், நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இது பெருமைக்காக இல்லை. இவ்விதமா ஆவியில நிரம்பி ஜெபிக்கும் போது ஒரு வைராக்கியம் என்னை பற்றி பிடிக்கிறது, தேவனுக்காக வாழணுன்ற ஒரு வைராக்கியம் பற்றி பிடிக்கிறது. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு 2-3 நாள் முன்னாடி என்னுடைய சிந்தையில பயங்கரமா போராட்டமா இருந்ததுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அலக்களிக்கும் போது அந்த டைம்ல நான் உடனே செஞ்சது என்ன தெரியுங்களா? ஆவியில நிரம்பி ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஜெபித்த உடனே அது போகல, ஆனா கொஞ்ச நேரம் நான் ஜெபிக்க எனக்கு நல்லாவே வித்தியாசம் தெரிஞ்சது. அந்த சிந்தையினுடைய அந்த அலக்களிப்பு மாறுச்சு. கர்த்தர் ஒரு தெளிவை கொடுத்தாரு. நான் எதன் மேல கவனம் செலுத்தணுமோ அதன் மேல கவனம் செலுத்துவதற்கு வேண்டிய பலனை கர்த்தர் எனக்கு, ஆவியானவர் எனக்கு அந்த நேரத்துல எனக்கு கொடுத்ததை நான் உணர்ந்தேன். ஆகையால் இந்த கால வேளையில உங்க முன்னாடி நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம், தினசரி ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற ஒரு பழக்க வழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்க. கேளுங்க, ஆவியானவருடைய நாவின் கட்டுகள் அவிழ்த்து விடுங்க. அது ஆரம்பிக்கும் போது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், பபா பபா தத ததன்லாம் இருக்கும். அது நிறைய பேர் அதை நினைச்சிட்டு சிரிச்சுக்கிட்டு அதை நம்ம அப்படி ஏமாந்து போயிடுறோம். கிடையாது. குழந்தை ஒரு மொழி பேச ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கும்? எடுத்த உடனே அம்மா இங்கே வாருங்கள், எனக்கு பாலை கொடுங்கள் அப்படின்னு நான் சொல்லுது. என்னங்க சொல்லுங்க, ஒரு குழந்தை எப்படிங்க பேசுது? பப்ப தத்தான் தான் பேசும். அம்மா அப்பான்லாம் எடுத்த உடனே தெளிவெல்லாம் வராது. இதே மாதிரி தான் நம்ம பேசும்போது, ஆவியில நிரம்பி ஜெபிக்கும் போது அந்த வார்த்தைகள், ஆவியானவர் கொடுக்குற அந்த நவமான பாஷைகள் ரொம்ப ரொம்ப குழந்தை மழலை பாஷை மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் நீங்க அதை பேச ஆரம்பிங்க. பேச 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 புது புது பாஷைகளை கர்த்தருடைய ஆவியானவர் என்ன பண்ணுவார்? உங்களுக்குள்ள இருந்து அவர் பெருக்கெடுத்து வரும் பொழுது அந்த புது புது பாஷைகளை கர்த்தர் உங்களுக்கு தர உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. இப்ப ஐந்தாவது நாம் பழகி கொள்ளுகிற ஆவிக்குரிய பழக்க வழக்கம் என்னதுங்க? ஆவியில நிரம்பி ஜெபிப்பது. ஹல்லேலூயா. ஆறாவதாக, தொடர்ச்சியா ரெகுலரா, அதாவது வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை என்றால் குறிப்பிட்ட நாட்களுக்கு ஒரு முறையோ உபவாசிப்பது, ஃபாஸ்டிங் ரெகுலர்லி. இந்த விஷயத்துல நான் ரொம்ப குறைவுள்ள மனிதனா நான் இருந்திருக்கிறேன். ஆனா இப்ப ரீசெண்டா என்கிட்ட ஆண்டவர் நிறைய ஃபாஸ்டிங் பத்தி பேசிட்டு இருக்கிறார்.
ஃபாஸ்டிங்ன்றது கம்ப்ளீட்டாக சாப்பாடு சாப்பிடாம இல்லை. நான் சொன்ன உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா, ஃபாஸ்டிங்கில் பல விதங்கள் இருக்கிறது. உதாரணத்திற்கு டேனியல்ஸ் ஃபாஸ்ட்னு ஒன்று இருக்குது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், ஃபாஸ்டிங் பற்றி சொல்லும்போது நான் சொல்லியிருக்கிறேன். டேனியல்ஸ் ஃபாஸ்ட் அது பண்ணால் என்னதுங்க, மாமிசம் இல்லாமல் நான்வெஜ் இல்லாமல் வெஜிடேரியனாக ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு இருப்பது, இல்லை என்றால் ஒருவேளை உணவை மாட்டம் தவிர்ப்பது, இப்படி பல விதங்களில் நீங்கள் ஃபாஸ்ட் இருக்கலாம். அதே மாதிரி சோஷியல் மீடியாலாம் ஃபாஸ்டிங் போடுறாங்க. இப்போ சோஷியல் மீடியா பக்கமே என்ன பண்ணுறது இல்லை, ஒரு 40 நாளுக்கு போகிறது இல்லை. இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஸோ அது தேவன் உங்களை எப்படி உணர்த்துகிறாரோ, எதுக்கு இதை நம்ம செய்கிறோம், இப்படி வருத்திக்கிட்டு நம்ம செஞ்சா கர்த்தர் ஏதாவது நமக்கு ஐயோ இவ்வளோ கஷ்டப்படுறானே, இவனுக்கு ஏதாவது கொடுப்போம், போனா போது கொடுப்போம் அப்படின்றதுக்காகவா? இல்லை, இது நம்மளுடைய மாம்சத்தினுடைய காரியங்களை ஒடுக்குவதற்காகவும் ஆவி நிலையிலே ரொம்ப இன்னும் சென்சிட்டிவா மாறுறதுக்காகவும் தான் நம்ம இந்த உபவாசங்களை நம்ம என்ன பண்றோம், மேற்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். ஸோ 6வதா, அது வாரத்துக்கு ஒரு முறையோ கர்த்தர் உங்களை உணர்த்துகிற இதுலையோ ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல ஃபாஸ்டிங் என்பது, உபவாசம் என்பது உங்களுடைய வாழ்க்கையை ஒரு பழக்க வழக்கமாக மாற வேண்டும். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? நிறைய பேர் ஃபாஸ்டிங்ன்ற பேர்ல நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், ரொம்ப சிக்கா இருக்கிறவங்கலாம் ஃபாஸ்டிங் எடுத்துட்டு ஐயோ எனக்கு மயக்கம் வருதுன்னுவாங்க. இப்படிலாம் சொல்லிட்டு சர்ச்சில் தான் ஃபாஸ்டிங் இருக்க சொன்னாங்கன்னா சர்ச்சை சொல்லக்கூடாது, பில்லியை சொல்லக்கூடாது, சரிங்களா? உங்களுடைய உடல் நலத்துக்கு ஏற்றவாறு, உங்களுடைய சரீரத்தினுடைய ஆரோக்கியத்துக்கு ஏற்றவாறு நீங்க உபவாசம் கண்டிப்பா இருக்கணும். ஒவ்வொரு விதம் நான் சொன்ன மாதிரி ஒருவேளை நான் வெஜிடேரியனா இருக்கலாம், இல்லை ஒரு வேளையை நீங்க ஸ்கிப் பண்ணலாம். இந்த மாதிரி கர்த்தர் உங்களுக்கு என்ன உணர்த்துகிறாரோ, ரெகுலர் ஃபாஸ்டிங் அப்படின்றது ஆவிக்குரிய மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமாக இருக்கிறது. ஸோ மொத்தம் 6 காரியம் சொல்லியிருக்கேன். முதலாவது என்ன சொன்னாங்க, முதலாவது பழக்க வழக்கம் தினசரி வார்த்தையை உட்கொள்ளுதல். 2வதாக இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளுதல். 3வதாக இருதயத்தை உணர்வுள்ளதாக ஆவியானவருக்கு காத்துக்கொள்ளுதல். 4வதாக தேவனுக்கு பிரியமானதா, தகுதியானதா, பக்தி விருத்தியை உண்டாக்குகிறதா என்பதை ஆராய்ந்து பார்த்தல். 5வதாக ஆவியில நிரம்பி ஜெபித்தல். அடுத்து 6வதாக உபவாசித்தல். இந்த 6 இன்னும் ஒன்று இருக்குது. இப்ப இந்த 6 காரியங்கள் புரிஞ்சுதுங்களா? இதுல என்னதுங்க, பழக்க வழக்கம். ஏனென்றால் இந்த பழக்க வழக்கம் தான் என்னை கர்த்தருடைய பார்வையிலே ஒரு பூரண மனிதனாக, தேவனுடைய பார்வையிலே அக்செப்டபிள், நான் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மனிதனாக நான் மாற்றப்படுகிறேன். கடைசியாக நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அளவின்படி கர்த்தரை சேவியுங்கள். சர்வ் காட். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அளவின்படி கர்த்தருக்கு நீங்க சேவை செய்யணும். என்ன சேவை கேட்கிறாரு, அவர் எதிர்பார்க்கிறாரு? இப்ப நான் ஊழியக்காரன், நான் ஊழியம் செய்யறேன், ஓகே. நீங்களாம் என்ன ஊழியம் செய்ய போறீங்க? கர்த்தருக்கு சாட்சியா இருத்தல். என்ன சூழ்நிலையிலையும் உங்களுடைய ப்ரையாரிட்டி என்னவா இருக்கணும் தினசரினா, அன்னைக்கு நான் பெற்றுக்கொண்ட தேவ பலத்திலே நான் என்ன சேவை செய்ய போறேன் தேவனுக்கு, நான் என்ன சேவை செய்ய போறேன், இது நம்ம ரொம்ப ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆவிக்குரிய வளர்ச்சியில உள்ள ரிசீவ் பண்ணிட்டு இருக்கிறது மாத்திரமே, பெற்றுக்கொண்டே இருக்கிறது மாத்திரமே ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய வளர்ச்சி அல்ல. ஒரு பையில போட வேண்டிய அளவுக்கு மேல பொருட்களை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா பை என்ன ஆகும் சொல்லுங்களேன்? பை என்ன ஆயிடும்? பிஞ்சிரும், கிழிஞ்சிரும். இதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஆவியானவர் உங்களுக்குள்ள ஒரு சில காரியங்களையும் ஒரு சில வெளிப்பாடுகளை, ரெவலேஷன்ஸை, அவருடைய வல்லமையை, அபிஷேகத்தை கொடுக்க நீங்க அதை என்ன பண்ண ஆரம்பிக்கணும், மற்றவர்களுக்கு அதை ஷேர் பண்ணணும், அதை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய எண்ணம் நமக்கு இருக்கணும். நான் மட்டும் அப்படியே ஆண்டவருக்காக வைராக்கியம் இருப்பேன், வல்லமையான நிரப்புவார்னா ஒரு நாள் வெடிச்சு போயிடுவோம். ஒரு நாள் வீங்கி அது தலகணம் பிடிச்சி வீங்கி மண்டை வெடிச்சிரும். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? சோ ஆண்டவர் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கொடுக்குறாருன்னா எதுக்காக தெரியுமா? உங்களை நிரப்பிக்கிட்டே இருக்கிறதுக்காக இல்ல, உங்களிடத்திலிருந்து சக மனிதர்கள், இந்த சமுதாயத்துல எங்க பாவத்துல இருக்கிற மனுஷன், தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ற மனுஷனுக்கு முன்னாடி நீங்க சாட்சியா வாழணுன்றதுக்காக, அவருடைய மகிமைக்கு சாட்சியாக இருக்கணுன்றதுக்காக உங்களுக்குள்ள இருந்து அந்த காரியங்கள், சேவை வெளிப்பட வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் தன்னுடைய வல்லமையும் அபிஷேகத்தையும் உங்க மேல என்ன பண்றாரு? கொடுத்து கொண்டே இருக்கிறார், ஊற்றி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம இங்க வெளியில இந்த சர்விங் நடக்கலனா உள்ள போரிங் அவர் மேல இருந்து ஊற்றி கொண்டே இருக்கிறது வீணானதாக போய்விடும். நான் சொல்றது புரியுதுங்களா? இல்ல ஆண்டவர் கொடுக்கறதுலாம் எனக்கு மட்டும்தான் நான் இப்படியே வச்சுக்கிட்டு எதுக்குமே யாருக்குமே எதுவுமே செய்யாம நான் மட்டும் ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா பெருமை ஆட்டோமேட்டிக்கா
சொல்லுவாங்களே, தலைகணம் மண்டைக்கு ஏறி அவன் என்ன பண்ணிட்டான், பைத்தியம் பிடிச்சவனா இருக்கிறான் பாரு அப்படின்வாங்க நிறைய பேரை பார்த்தா. தலைகணம் பிடிச்சவன் அப்படின்வாங்க. நிறைய பேருக்கு ஸ்பிரிச்சுவல் ப்ரைடு எதனால தெரியுமா வருது? they receive from God but they do not serve people. அவர்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறார்கள், பெற்றுக்கொண்டதை மக்களுக்கு அவர்கள் கொடுக்க மறுக்கிறார்கள். நீங்க கர்த்தரிடத்திலிருந்து ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்றீங்கன்னா அதை கர்த்தருக்கு, அதை மக்களுக்கு, இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்களுக்கு, சக மனிதர்களுக்கு நீங்க அதை எப்படி சர்வ் பண்றீங்க, அந்த காரியத்தை குறித்து நீங்க இந்த நாளில் நிதானித்து பார்க்கணும். 7 காரியங்களை சொல்லியிருக்கேன், திரும்ப வரலாம். முதலாவது விஷயம் என்ன சொன்னங்க? தினசரி கர்த்தருடைய வார்த்தையை உட்கொள்ளுதல். 2வதா இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளுதல். 3வதாக ஆவியானவருக்கு உணர்வுள்ளதாக இருத்தல். 4வதாக தேவனுக்கு பிரியமானதா, தகுதியா இருக்கிறதா, பக்தி விருத்தியா இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்த்தல். 5வதாக ஆவில நிரம்பி ஜெபித்தல். 6வதாக தொடர்ச்சியான உபவாசம். 7வதாக நாம் கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு சேவை செய்கிறவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். சேவைனா என்னது? போய் எல்லாருக்கும் போய் சேவகம் பண்றது அது இல்லை, அதுவும் ஒரு பங்கு தான். ஆனால் அதே நேரத்தில் கர்த்தருக்கு சாட்சியாய் வாழுதல், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த காரியத்தை பகிர்ந்து கொடுத்தல், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை ஷேர் பண்றது, இது எல்லாம் தான் ஒரு தினசரி ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்கிறதான மனிதனுடைய பழக்க வழக்கங்களாக இருக்கிறது. இந்த 7 காரியங்கள், அல்லேலூயா, இந்த 7 காரியங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வரும். ஒரு சில முக்கியமான ஹைலைட்ஸை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒருவேளை இந்த மாதிரி விஷயம்லாம் சின்ன சின்ன விஷயமா இருக்குங்க, சின்ன விஷயமா இருக்கும். இதெல்லாம் நான் சொன்னது உங்களுக்கு இதெல்லாம் பில்லி, நீ இதெல்லாம் நான்லாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த பசங்கள்லாம் கேட்டிருக்கேன் தெரியுமா அப்படின்ற எண்ணத்தோடு நீங்கள் உட்காந்துருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்குறேன், நீங்கள் கேட்டிங்களே அது உங்கள் பழக்கமாக மாறி இருக்கா? ஏன்னா சின்ன பழக்கம் தான் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். சின்ன சின்ன பழக்கங்கள் அதை தினசரி செய்யும் போது தான் பெரிய மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படும். பல்லு வளர்க்குற எக்ஸாம்பிளுக்கே வருவோம் திரும்ப, ஏன்னா அதுதான் ஈஸி. இப்போ நான் சின்ன குழந்தையிலேருந்து பல்லே வளர்க்காம திடீர்னு இன்னைக்கு நான் ஒரு 35 வயசுல நான் வந்து பல்லு விளக்கும் போது என் பல்லு நல்லாயிடுமா? அன்னைக்கு இத்து போக ஆரம்பிச்ச பல்லு இன்னைக்கு இத்து போயிருக்கும், முழுசுமா போயிருக்கும். பல்லுகளெல்லாம் அரிச்சு கருகருன்னு ஆகி வாயெல்லாம் புண்ணாயிருக்கும். அப்போ இப்போ வரைக்கும் என் பல்லு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? தினசரி 2 நிமிஷம் நான் என்ன பண்ணேன், நேரம் செலவழிச்சு என் பல்ல நான் நல்லா விளக்கினேன். ஒருவேளை நான் அந்த தினசரி டெய்லி செய்யற பழக்க வழக்கத்தை விட்டுருந்தேன்னா இன்னைக்கு என் பல்லு இப்படி இருந்திருக்குமா? நான் சொல்றது புரியுது. இதே தாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் தினசரி செய்யக்கூடிய சின்ன விஷயம் தான் அது. ஆனா சின்ன விஷயத்தை தினசரி செய்யுங்க, ஒரு பெரிய மாற்றத்தை அது ஏற்படுத்தும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அடுத்ததா இன்னொரு முக்கியமான காரியத்தை நான் கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். செய்முறையின் மீது கவனம் செலுத்துங்கள், அடைய வேண்டிய இலக்கின் மீது அல்ல. என்ன செய்றீங்க? ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறதா, இருதயத்தை காத்துக்கொள்றதா, 7 காரியங்கள் சொன்னோம் இல்லைங்களா? அதன் மேல உங்களுடைய கவனம் இருக்குமே ஒழிய இருக்கணும். அதுதான் நம்ம டைரக்டா எங்க தெரியுமா போயிடுவோம், ஓ இப்படிலாம் செஞ்சா பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு மனுஷனா மாறிடலாம் போல அப்படின்னு அந்த விஷயத்தை மனதில் வைத்துக்கொண்டு இதை செய்யாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன விஷயத்தை செய்ய சொல்றாரோ அதை தெளிவா செய்யுங்க. இது செஞ்சா நம்ம எப்படி ஆவோம் அப்படின்றத நினைச்சுக்கிட்டு செஞ்சோம்னா நம்மளோட இன்டென்ஷன் என்னவா இருக்கும் தெரியுமா? அப்படி ஆகணும், அப்படி ஆகணும், 40 வருஷம் கழிச்சு அப்படி இருப்பேன், 20 வருஷம் கழிச்சு நான் இப்படி இருப்பேன், அதுக்கு நான் இப்ப பண்ணுவேன். அப்படி இருக்கிறவங்கள பாருங்களேன், பெரிய மோட்டிவேஷன்லாம் கிடையாது அதெல்லாம். அப்படிப்பட்டவங்கலாம் சீக்கிரம் தோத்து போயிடுவாங்க. செய்யறத ஒழுங்கா செய்யறத கவனத்தோட செய்யறவங்க தான் தங்களுடைய எதிர்காலங்களிலும் திறமையான காரியங்களை என்ன பண்ண முடியும், தேவனுக்காக மகிமையான காரியங்களை அவர்களால செய்ய முடியும். அடுத்து ரொம்ப முக்கியமானதா இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த பழக்க வழக்கங்கள் பொறுமையாக செய்ய பழகுங்கள். All these habits you need to do it more patiently. ரொம்ப பொறுமையா செய்யுங்க. என்ன பில்லி நீ சொன்ன, நான் 1 மாசம் ஜாம் பண்ண ஒண்ணுமே நடக்கலையே. 1 வருஷம் செய்யுங்க, 2 வருஷம் செய்யுங்க, 3 வருஷம் செய்யுங்க, 4 வருஷம் செய்யுங்க, 40 வருஷம் செய்யுங்க. பழக்கம், இது பழக்கம். இது வந்து ஏதோ ஒரு மாற்றத்தை வெளிப்படுத்துறதுக்காக கொடுக்குற மேஜிக் கிடையாது, இது மந்திர பொருள் கிடையாது. மேஜிக்னா என்னதுங்க? சொன்ன உடனே மந்திரம் சொன்ன உடனே நடக்கிறதுக்கு இது அப்படிப்பட்ட ஒரு காரியம் அல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு மந்திரம் கிடையாது. அப்படி ஜீபும்பா போட்டு எல்லாம் அப்படியே எல்லாம் ஜாலியா அப்படியே ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் மேன்மை உயர்வெல்லாம் அப்படியே பெற்றுக்கொள்றதுக்கு இது மந்திரம் கிடையாது. இது ஒழுக்கமுள்ள, கீழ்ப்படிதலுள்ள, தினசரி பழக்கம் உள்ள ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை.
ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட வாழ்க்கை உள்ளவங்களால மாத்திரம்தான் எதிர்காலங்களிலே கனியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும், தேவ மகிமைக்கான வாழ்க்கையை வாழ முடியும், தேவ சித்தத்தை செய்ய முடியும். ஹல்லேலூயா. அப்ப பொறுமையா இந்த பழக்க வழக்கத்தை நீங்க கடைபிடிக்க ஆரம்பிக்கும் போது நிச்சயமாக வருகிற நாட்களிலே கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நம்ம யாரும் எழுந்து நிற்போமா? நான் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது கர்த்தர் இந்த வார்த்தை எனக்கு சொன்னதனுடைய நோக்கம் அதுதான். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில இந்த பழக்க வழக்கம் அப்படின்ற காரியத்தை குறித்து நான் அவ்வளவா சிந்தித்தது கிடையாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில எனக்கு ஒரு சிலது பழக்க வழக்கமாய் மாறாததுனால தான் என் சிந்தையில் இந்த போராட்டம் வந்தது என்பதை கர்த்தர் எனக்கு சுட்டி காண்பித்தார். நான் உணர்த்தப்பட்ட மனுஷன் உங்ககிட்ட நான் பேசுறேன். நான் இது எங்க இருந்தோ காப்பி அடிச்சுட்டு உங்ககிட்ட இருந்து பேசல, நான் எங்க இருந்தோ படிச்சுட்டு வந்து உங்ககிட்ட நான் அது பேசல. என் இருதயத்துல கர்த்தர் கொடுத்த ஒரு தெளிவின் அடிப்படையில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். ஆகையினால நல்ல தெளிவா நீங்க கவனிங்க. நம்மளுடைய வாழ்க்கையில அப்பப்போ திடீரென்று நடக்கிறதான இந்த போராட்டங்கள், சிந்தையில வருகிறதான இந்த அலக்கழிப்புகள், இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுங்களா? நம்முடைய வாழ்க்கையில இன்னும் ஒரு சில காரியங்கள், இப்ப நம்ம கேட்ட இந்த 7 காரியங்கள் ஏதாவது ஒண்ணுல நம் தவறினவர்களாக, நம் பழக்க வழக்கமாக மாறாததாக நாம் இருந்திருக்கோம். ஒருவேளை கர்த்தர் அது உங்களுக்கு உணர்த்துறாருன்னு சொல்லி சொன்னா இன்னையிலிருந்து அதை செய்ய ஆரம்பிங்க. நாளைக்கு செய்யறேன், நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து செய்யறேன், 2025ஆம் வருஷம் ஜனவரியிலிருந்து செய்யறேன்லாம் வேணாம். இன்றையிலிருந்தே இதை செய்ய ஆரம்பிங்க. இந்த 7 காரியங்களை இன்றையிலிருந்தே தினசரி 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 பழக்க வழக்கமாக மாற்றிக்கொள்ளுங்கள். கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்ய போகிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா? கண்களை மூடி கேட்போம். கர்த்தாவே, இந்த நாட்களிலே இந்த ஆவிக்குரிய பழக்க வழக்கங்கள் என்னிடத்துல இல்லாததுனாலே நான் தோற்று போன ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நிறைய நேரங்களிலே என்னால் நிலையாக ஒரு நடுநிலையான ஒரு மனிதனாக என்னால் வாழ முடியல, ஒரு பேலன்ஸ்டு கிறிஸ்டியனா என்னால் இருக்க முடியல. நிறைய நேரம் நான் தவறி போகிறேன், நிறைய நேரம் சிந்தைகளிலே போராட்டங்கள் வருகிறது, நிறைய நேரம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை சிந்திச்சிடுறேன், பேசிடுறேன், பார்த்துடுறேன். இந்த மாதிரி விஷயங்களினாலே நான் தோற்று போனவனாக, குற்றம் உள்ளவனாக நான் உங்க சமூகத்தில் வந்து நான் நிற்கிறேன். ஆனா கர்த்தர் இந்த நாளில் எங்களோடு பேசின இந்த காரியம், ஒரு சில காரியங்களை நாங்கள் பழக்க வழக்கமாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் பழகாததுனால தான் இந்த காரியங்களிலே நாங்கள் தோற்று போயிருக்கிறோம் என்பதை கர்த்தர் எங்களுக்கு இந்த காலை வேளையிலே உணர்த்தினதற்காக இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உணர்த்தப்பட்ட இந்த காரியங்களிலே நாங்கள் உணர்வுள்ளவர்களாக இந்த பழக்க வழக்கங்களை தினசரி எங்கள் வாழ்க்கையில கடைபிடிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. கேட்கலாமா? அப்பா, தினசரி எங்களுடைய வாழ்க்கையிலே அப்பா நாங்கள் உம்முடைய வார்த்தையை உட்கொள்வதற்கு வேண்டிய கிருபை எங்களுக்கு தாங்க. கேளுங்க. முதலாவது காரியம் பார்த்தோம், கர்த்தருடைய வார்த்தையை உட்கொள்ளுதல். கேட்போம் எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க. கர்த்தாவே, தினசரி உம்முடைய வார்த்தையை படிக்கிற ஒரு பழக்க வழக்கம் எனக்கு உண்டாகட்டும்பா. ஒரு நாள் 2 நாள் இல்ல, ஒரு வாரத்துக்கு 1 நாள் இல்ல, 4 நாளைக்கு 1 நாள் இல்ல, தினசரி கர்த்தருடைய வார்த்தையை உட்கொள்ளுகிற ஒரு பழக்கம் எனக்கு உண்டாகட்டும். கேட்போமா? எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க. எல்லாரும் ஏன் அமைதியா இருக்கீங்க? வாய் திறந்து கேளுங்க. அப்பா, தினசரி உம்முடைய வார்த்தையை உட்கொள்ளுகிற ஒரு பழக்க வழக்கம் எனக்கு உண்டாகட்டும். அப்ப அதுக்கான கிருபை எனக்கு தாங்க, அந்த கிருபை எனக்கு தாங்க. நான் தினசரி உம்முடைய வார்த்தையை வாசிக்கணும். நான் காரணம் சொல்லிட்டு இந்த காரணம் என்று சொல்லி நான் சாக்கு போக்கு சொல்லிட்டு பழக்க வழக்கத்தை நான் தவற விடக்கூடாதப்பா. தினசரி உம்முடைய வார்த்தையை வாசிக்கிற உட்கொள்ளுகிற ஒரு பழக்க வழக்கம். இரண்டாவதாக பார்த்தோம், நம்முடைய இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லுவோமா? கர்த்தாவே, தினசரி என்னுடைய இருதயத்தை நான் காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. ஏனென்றால் அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று நம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. எங்கள் இருதயத்தை ஒரு நாளும் ஒரு மனிதனுடைய வார்த்தையும் எங்களை காயப்படுத்த கூடாது. ஒருவேளை அப்படியே காயப்படுத்தினாலும் அதை உடனடியாக மன்னிச்சு நாங்க மறக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்க இருதயத்துக்குள்ளாக கோபமோ வைராக்கியமோ கசப்போ மன்னிக்க முடியாமையோ பாப்பா, தினசரி நாங்க எங்க இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து இந்த கிரியைகளை எங்களை விட்டு அகற்ற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அடுத்தது மூன்றாவதாக பார்த்தோம், நம்முடைய இருதயம் உணர்வுள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்போமா? ஆவியானவரே, தினசரி என்னுடைய இருதயம் உம்முடைய காரியங்களுக்கு உணர்வுள்ளதாக இருக்கட்டும். Let me be always sensitive to the dealings of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதல்களுக்கு என்னுடைய இருதயம் தினசரி உணர்வுள்ளதாக இருக்கட்டும் அப்பா.
கர்த்தாவே, இந்த நாட்களில் நாங்கள் கேட்கிறோம். அடுத்ததாக நாம் பார்த்தோம் இல்லைங்களா, எனக்கு எது தகுதியா இருக்கும், எனக்கு எது பக்தி விருத்தியை உண்டு பண்ணும் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கேட்போமா? அப்ப இது என்னுடைய பழக்க வழக்கமா மாறட்டும். நான் செய்யற எந்த காரியம், நான் பேசுற காரியம், நான் பார்க்கிற காரியம், நான் நிக்கிற இடம், நான் பழகுகிறதான நண்பர்கள் எனக்கு தகுதியானதா, பக்தி விருத்தியை உண்டாக்குகிறதா என்பதை நான் தினசரி ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் எனக்கு உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. அடுத்ததாக ஐந்தாவதா நாம் பார்த்தோம், ஆவில நிரம்பி ஜெபிக்கிற ஒரு பழக்க வழக்கம். கேட்போமா? கர்த்தாவே, ஆவியானவரே, எனக்குள்ள இருக்கிறதான உங்களை நான் நிறைய நேரம் அடைச்சு வச்சுட்டேன், உங்களை போட்டு நான் அடைச்சு வச்சுட்டேன். உங்களுக்குள்ள அப்ப எனக்குள்ளாக இருந்து நீங்க வெளியே வர முடியாம அப்ப உங்களை போட்டு ஒரு பெட்டியில அடைச்சு வச்ச மாதிரி நான் அடைச்சு வச்சுட்டேன். ஆனா இந்த நாட்களில் என்னுடைய நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு நான் உம்மோடு கூட தினசரி தினசரி ஆவில நிரம்பி ஜெபிக்கிற ஒரு பழக்க வழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு கிருபை தாங்க. ஒருவேளை இங்க இருக்கிற பிள்ளைகள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், கேட்க போகிறவர்களுடைய நாவின் கட்டுகள் ஒருவேளை இதுவரைக்கும் அவிழ்க்கப்படவில்லை என்று சொன்னால், இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். உம்மோடு கூட அப்பா அந்த பரலோக பாஷையில பேசத்தக்கதாக, ஏசப்பா நீங்க சொன்ன அந்த வார்த்தையின்படி நவமான பாஷைகளை பேசத்தக்கதாக அப்பா ஒரு ஆவிக்குரிய பழக்க வழக்கம் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உபவாசத்தை குறித்து சொன்னீங்க. அப்பா தொடர்ச்சியாக உபவாசத்தை ஒரு பழக்க வழக்கமாக நாங்கள் வைத்துக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. தொடர்ச்சியான உபவாசம் என்கிற பழக்க வழக்கம் எங்களுக்கு உண்டாகட்டும் அப்பா. ஏழாவதாக கர்த்தருடைய அபிஷேகத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, சேவிக்கிறவர்களாகவும் கர்த்தர் எங்களை மாற்றுங்க. எங்களுக்குள்ளாக நீர் கொடுக்கிறதை மற்றவர்களுக்கு நாங்கள் பகிர்ந்து கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களுடைய வாழ்க்கையில இந்த ஆவிக்குரிய பழக்க வழக்கங்கள் அப்பா தொடர்ச்சியாக நாங்கள் பொறுமையாக செய்து அப்பா தேவனுக்கு பிரியமான பூரண மனிதர்களாக, தேவ சித்தத்தை செய்கிற மனிதர்களாக, தேவ மகிமைக்கு சான்றுகளாக, தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனுடைய அப்பா வெளிச்சத்தின் அப்பா சான்றுகளாக கர்த்தரங்களை எடுத்து நிறுத்துவீராக. தீமையான எல்லா பழக்க வழக்கங்கள் எங்களை விட்டு வெளியேறட்டும். எல்லா தீமையான மாம்சத்தின் பழக்க வழக்கங்கள் வெளியேறட்டும். மாறாக கர்த்தர் விரும்புகிற ஆவிக்குரிய இந்த பழக்க வழக்கங்கள் எங்களுடைய சுபாவமாக மாறட்டும், எங்களுடைய பங்காக மாறட்டும். நாங்க உங்க சமூகத்தில் இன்னும் அதிகமாக உம்மை போல மாற்றப்பட, உம்முடைய சித்தம் செய்ய, தேவனுடைய சாயலாக மாற்றப்பட, தேவனுடைய மகிமைக்கு பங்குள்ளவர்களாய் இருக்க இந்த நாளிலே கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒழுங்குபடுத்தி தேவனுடைய சிற்றைக்குள் எங்களை ஒப்பு கொடுத்து அப்பா இந்த ஆவிக்குரிய ஒழுக்கங்களுக்கும் ஆவிக்குரிய பழக்க வழக்கங்களுக்கும் எங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து தேவனுக்கு சாட்சியாய் மகிமையாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளாகி எங்களோடு நீர் பேசின இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் உயர்ந்தரும் பரிசுத்தப்படுத்தும் கேட்ட வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையில் ஆவிக்குரிய பழக்க வழக்கங்களை நாங்கள் பழகிக்கொள்ள சாட்சியாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். பரிசுத்தப்படுத்தும், வருகைக்காக ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய காவலும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.